அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் அதிகாரம் 25 கேள்விகளும் பதில்களும். சிதேக்கியாவின் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே எருசலேமுக்கு விரோதமாய் வந்தவர்கள் யார்? நேபுகாத்நேச்சாரும் அவன் இராணுவமும். எருசலேமுக்கு விரோதமாய் நேபுகாத்நேச்சார் எவைகளை கட்டினான்? புத்தளங்கள். தேசம் எதுவரை முற்றுகை போடப்பட்டிருந்தது? சிதேக்கியாவின் 11ஆம் வருஷம் மட்டும். எருசலேம் நகரத்தில் எது அதிகரித்தது? பஞ்சம். எப்பொழுது தேசத்தில் பஞ்சம் அதிகரித்தது? 4ஆம் மாதம் 9ஆம் தேதி. தேசத்தில் ஜனத்திற்கு எது இல்லாதிருந்தது? ஆகாரம். எருசலேமில் எங்கே திறப்பு கண்டது? நகரத்தின் மதிலில். எருசலேம் நகரத்தை சூழ்ந்திருந்தவர்கள் யார்? கல்தேயர். யுத்த மனுஷரும் ராஜாவும் எப்பொழுது தப்பி ஓடி போனார்கள்? ராத்திரி காலத்தில். யுத்த மனுஷரும் ராஜாவும் எவ்வழியாய் தப்பி போனார்கள்? ராஜாவுடைய தோட்டம். யுத்த மனுஷரும் ராஜாவும் தப்பி எதை நோக்கி ஓடி போனார்கள்? சமனான பூமி. கல்தேயரின் இராணுவத்தார் சிதேக்கியாவை எங்கே பிடித்தார்கள்? எரிகோவின் சமனான பூமியில். சிதேக்கியா பிடிபட்டவுடன் சிதறி போனது எது? அவனுடைய இராணுவம். சிதேக்கியாவை யாரிடம் கொண்டு போய் நியாயம் தீர்த்தார்கள்? பாபிலோன் ராஜாவிடம். சிதேக்கியா நியாயம் தீர்க்கப்படும்படி எங்கே கொண்டு போகப்பட்டான்? ரிப்லாவுக்கு. சிதேக்கியாவின் கண்களுக்கு முன்பாக யாரை வெட்டினார்கள்? அவன் குமாரரை. கல்தேயர் யாருடைய கண்களை குருடாக்கினார்கள்? சிதேக்கியா. சிதேக்கியாவுக்கு கல்தேயர் எத்தனை வெண்கல விலங்குகளை போட்டார்கள்? 2. சிதேக்கியாவை எங்கே கொண்டு போனார்கள்? பாபிலோன். பாபிலோன் ராஜாவுக்கு காவல் சேனாபதியாய் இருந்தவன் யார்? நெபுசராதான். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியில் எருசலேமுக்கு வந்தவன் யார்? நெபுசராதான். கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் சுட்டெரித்தவன் யார்? நெபுசராதான். எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டவர்கள் யார்? கல்தேயரின் இராணுவத்தார். நகரத்தில் மீதியான ஜனத்தை சிறைகளாக கொண்டு போனவன் யார்? நெபுசராதான். திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் எருசலேமில் விட்டு வைக்கப்பட்டவர்கள் யார்? ஏழைகள் சிலர். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து எவைகளை கல்தேயர் உடைத்து போட்டார்கள்? வெண்கல தூண்கள், ஆதாரங்கள், கடல் தொட்டி. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உடைத்து போட்ட வெண்கலத்தை கல்தேயர் எங்கே கொண்டு போனார்கள்? பாபிலோனுக்கு. கல்தேயர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்ற வெண்கல பனிமுட்டுகள் எவை? செப்பு சட்டிகள், சாம்பல் பாத்திரங்கள், கத்திகள், தூப கலசங்கள் மற்றும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பனிமுட்டுகள். காவல் சேனாபதி எவைகளை எடுத்துக்கொண்டான்? சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலங்களையும். சாலமோன் பத்னி வைத்திருந்த எவைகளுக்கு நிறை இல்லாதிருந்தது? 2 தூண்கள், கடன் தொட்டி, ஆதாரங்கள்.
ஆலயத்தில் ஒவ்வொரு தூணின் உயரம் என்ன? 18 முழம். ஆலயத்தின் தூண்களின் மேல் 3 முழ உயரத்தில் இருந்தது என்ன? வெண்கல தலைப்பு. வெண்கல தலைப்பின் குழியில் பின்னலும் மாதள பழங்களும் எவைகளால் செய்யப்பட்டிருந்தது? வெண்கலம். சிதேக்கியாவின் காலத்தில் பிரதான ஆசாரியன் யார்? செராயா. சிதேக்கியாவின் காலத்தில் இருந்த 2ஆம் பிரதான ஆசாரியன் யார்? செப்பனியா. காவல் சேனாபதி எருசலேமில் இருந்து எவர்களை பிடித்தான்? செராயா, செப்பனியா, வாசல் காக்கும் 3 காவல்காரர். தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிறவன் யார்? இராணுவ சம்பிரதி. நெபுசராதான் எவர்களை பிடித்து பாபிலோன் ராஜாவிடம் கொண்டு போனார்? யூதா ஜனங்கள். பாபிலோன் ராஜா ரிப்லாவில் எத்தனை பேரை வெட்டி போட்டான்? 72. தங்கள் தேசத்தில் இருந்து சிறையிடப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்கள் யார்? யூதா ஜனங்கள். எருசலேமில் மீதியாக இருந்தவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கப்பட்டவன் யார்? கெதலியா. கெதலியாவின் அப்பா பெயர் என்ன? அகிகாம். கெதலியா அதிகாரியானதை கேட்டபோது அவனிடத்தில் வந்தவர்கள் யார்? சகல இராணுவ சேவைக்காரரும் அவர்கள் மனுஷரும். கெதலியா இடத்தில் வந்தவர்களின் பெயர்கள் என்ன? இஸ்மவேல், யோகனான், செராயா மற்றும் எசனியாவும் அவர்கள் மனுஷரும். யாரை சேவிக்க பயப்பட வேண்டாம் என்று கெதலியா இராணுவ சேவகரிடம் கூறினார்? கல்தேயரை. யாரை சேவித்தால் நன்மை உண்டாகும் என்று கெதலியா இராணுவக்காரரிடம் கூறினான்? பாபிலோன் ராஜாவை. கெதலியாவை கொன்றவன் யார்? இஸ்மவேல். இஸ்மவேலின் அப்பா பெயர் என்ன? நெத்தனியா. ராஜ வம்சத்தில் பிறந்தவன் யார்? இஸ்மவேல். இஸ்மவேல் கெதலியாவை கொன்று போட எத்தனை பேருடன் வந்தான்? 10 பேருடன். கெதலியாவோடு மிஸ்பாவிலே கொல்லப்பட்டவர்கள் யார்? யூதரும் கல்தேயரும். யூதா ஜனங்கள் கல்தேயருக்கு பயந்ததினால் எங்கே போனார்கள்? எகிப்துக்கு. யோயாக்கீனை சிறையில் இருந்து புறப்பட பண்ணியவன் யார்? ஏவில் மெரோதாக். யோயாக்கீனின் சிங்காசனத்தை உயரமாக வைத்தவன் யார்? ஏவில் மெரோதாக். ஏவில் மெரோதாக் யோயாக்கீனின் சிங்காசனத்தை எதற்கு உயரமாக உயர்த்தினான்? ராஜாக்களின் சிங்காசனம். யோயாக்கீனின் சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றியவன் யார்? ஏவில் மெரோதாக். ஏவில் மெரோதாக் யாரை தனக்கு முன்பாக நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான்? யோயாக்கீன். யார் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுக்கு ஏவில் மெரோதாக்கால் செலவுக்காக கொடுக்கப்பட்டது? யோயாக்கீன். யோயாக்கீனுக்கு எதின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டது? அனுதின திட்டத்தின்படி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்கள். பாய்.